தமிழர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது நாம் தெலுங்கர் கட்சியிலிருந்து மதிப்புக்குரிய KKS கட்டபொம்மன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் திருமதி ஓவியராஜ் அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருதாக நம்மளுடைய 2 பேரும் நீங்க வந்திருக்கீங்க. நாம் தெலுங்கர் கட்சியிலிருந்து மதிப்புக்குரிய ஐயா கட்டபொம்மன், நமது திராவிட இயக்கத்துடைய ஓவியர் அவர்களும் ரொம்ப சிறப்பாக நீங்க பல பேர் இருக்கீங்க. இன்னைக்கு புதுசா கட்டபொம்மன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ திமுக மாநாடு திருச்சியில் பிரபலமாக நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு நடந்த மாநாட்டில் திமுக சேர்ந்த OPS பயங்கரமாக எடப்பாடியை பற்றி வச்சு வாங்கியிருக்காரு. வாய்க்கு வாய் ஒரு தளபதி அவர்கள் நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு பயங்கரமாக பேசும்போது MK ஸ்டாலின் முகம் பிரபலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்ததுக்காக திமுக கண்டிப்பாக வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்காங்க. பொதுவாக OPS வந்தாலும் சரி, EPS வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, சின்ன பையன் விஜய் வந்தாலும் சரி, எவனு வந்தாலும் சரி, வல்லைனாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்ச எப்படி ஒரு காலத்தில் ஜெயலலிதா தனிச்சு போட்டி போட்டு 234 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த அந்த தில்லு இருந்துச்சா, அதை காட்டிலும் தளபதி ஸ்டாலினுக்கு 1000 தில்லு இருக்கு. அதனால கூட்டணி என்பது அது ஒரு ஒரு சம்பிரதாயம், வித்தியாசம், வெற்றி வித்தியாசத்துக்கு தான் இந்த கூட்டணியை தவிர வெற்றிக்கு கூட்டணி இல்லை. சில பேர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்த கட்சிகளெல்லாம் வெற்றி கூட்டணி, எடப்பாடியோட சேர்ந்ததெல்லாம் வெட்டி கூட்டணி. வெட்டி கூட்டணி. ஆமா, இது தமிழக மக்கள் சாதனைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் 1000 சாதனைகளை சொல்லுவதா, என்ன சாதனை? பெண்களுக்கு சொல்ல வேண்டியதா, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியதா, எல்லா பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்று சொன்னார். செய்யறதையும் சொல்லுவார், செய்யாதையும் சொல்லுவார். அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கலைஞரை காட்டிலும் கலைஞரை ஈக்குவல் யாரும் இல்லை. இருந்தாலும் கலைஞரை மிஞ்சுகிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் திறமையை பாராட்டுகிறேன். காரணம், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குட்டி தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லுவார்கள். அதே போல நமது குட்டி நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை காட்டிலும் பன்மடங்கு திறமையிலும் சரி, உழைப்பிலும் சரி, குறிப்பிட்டு கூட ஸ்டாலினை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் ஸ்டாலின் என்று சொல்லுவார் கலைஞர். அதே போல இந்த வெற்றிக்கு காரணம் தூங்கும் இமை பொழுதும் மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். மேடம், இப்போ உங்ககிட்ட இப்போ எனக்கு ஒரு சமீப காலமா வாட்ஸ்அப் வலைதளங்களில் வர விஷயம் என்னன்னா, அதிமுக இருந்து வந்தவர்கள் தான் அதிகமா MLA அமைச்சராக இருக்கிறாங்க. ஆனா திமுகவுக்காக உண்மையா உழைச்சவங்க யாரும் பயன்பெறல. ஏதோ 1-2 பேர் இருக்காங்க. திமுகவுக்கு உண்மையா உழைச்சதுக்கு தலைமை கழகம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அதிமுக இருந்து இன்னைக்கு OPS வந்திருக்காரு. OPS வந்திருக்காரு, அவருடைய சுயநலத்துக்காக வந்திருக்காரு. இன்னைக்கு OPS திமுக விட்டா வேற போய் சேர்வதற்கு வேற இடம் இல்லை. திமுக மட்டும்தான் இன்னைக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு சேர்றாங்க. அதனால OPS வந்துட்டாருன்றதுக்காக திமுக ஜெயிக்கும்ன்றதெல்லாம் இதெல்லாம் சும்மா மாயான பேச்சுக்கள். OPS வந்தாலும் வரலனாலும் OPSக்கு இனிமேல் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பதவிக்கு பதவி, எல்லாத்துக்கும் 3 முறை CM, எல்லா வித மரியாதையும் அவருக்கு சமுதாயத்துல இருக்கு. அதனால அவர் சேர்ந்தாலும் சேரலனாலும் அதை பத்தி திமுகக்கு எதுலையுமே குறைவோ இல்லை, நிறைவோ இல்லை, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எப்படி பிரேமலதா அவர்கள் எவ்வளவோ கேவலமா பேசினாங்க திமுகவை பத்தி, அதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு மேல் சபை சீட்டை வாரிக்கிட்டு போனாங்க அந்த அம்மா. ரைட்டா? மேல் சபை சீட்டை அவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு திமுக காரனுக்கு வயிறு எரியுது பார்க்கும்போது. இவ்வளவு கட்சிக்கு உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. 24 மணி நேரம் கட்சிக்காக அன்னைக்கு தலைவர் டைம்ல இன்ன வரலுமே கட்சியாக குரல் கொடுத்து இன்னைக்கு திமுக எல்லா தேர்தலும் வெற்றி பெறணும் உழைத்து உழைத்து ஓடா தேய்ந்து போன எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் விட்டுட்டு நேற்று வந்தாங்க கூட்டணின்ற. அதாவது என்னன்னா, நம்ம தலைவர் ஒரு பெரிய மனிதாபிமானம் உள்ள தலைவர்.
அதாவது விரோதிகள் இல்லாத தலைவர். வாழ்க்கையில வந்து விரோதியே அவர் கிடையாது. எல்லாரிடமும் அனுசரிச்சு போவார். பேசுவதற்கு உரிமையை கொடுத்திருக்காரு. பேசிட்டு போட்டோம். அவன் திட்டினா கூட மறுநாள் காலையில கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு. இது வந்து அரசியல் திறமை கிடையாது, உண்மையிலே அவருடைய இலகிய மனது. இன்னைக்கு அப்படி இருக்கிறதுனால தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பசங்கள்லாம் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. அந்த சிரிப்பை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதை தான் நான் கேள்விப்பட்டேன். அதை நான் கண்டு கூட பார்த்தேன். அது மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து உண்டான லேப்டாப், தரமாய்ந்த லேப்டாப் கொடுத்தாரு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி அவர் நல்ல ஒரு மனசு உள்ளவர். யாரையும் வந்து அதாவது ஒருத்தர் வந்து திட்டாங்கன்றதுக்காக அவங்கள வந்து நிராகரிக்கணும்ன்றது இல்லை. இப்போ ஓபிஎஸ் தான் கட்டி பிடிச்சி கூப்பிட்டாரு. பிரேமலதா வந்தாங்க, அந்த அம்மா கூப்பிட்டு ஏதோ எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதோ ஒரு சீட்டை வந்து வாங்கிட்டு, அதுக்காக தான் அந்த அம்மா வந்தாங்க. இந்த எதாவது ஒருவற்றும் திமுகவிட நன்மை பெற வேண்டும் தான் வராங்களே தவிர திமுகவுக்கு நல்லது செய்யணும்ன்றது தேவையில்லை. திமுக வந்து நம்ம அது வந்து தலைவர் வந்து வளர்த்து இன்னைக்கு தளபதி வந்து தலைவருடைய வழியில வந்து இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. நேற்று இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. நான் முதல் நினைச்சது தலைவரை மட்டும்தான். ஏன்னா அன்னைக்கு சொத்துல சம உரிமை பங்குன்னு கொடுத்தாரு நம்ம தலைவர். அண்ணன் கொடுத்ததுதான் இன்னைக்கு எல்லா பெண்களுமே அந்த உரிமையை பெற்று இன்னைக்கு குடும்பத்துல வந்து ஆண் மகனுக்கு நிகராக பெண்களும் அந்த சொத்துரிமையை பெற்று இருக்கிறாங்க. அதனால தலைவர் விட்டு போற அத்தனை பணிகளுமே மக்களுக்காக. அதாவது விரோதிகள் கிடையாது. தலைவர் கூட எல்லாருக்கும் என்ன திட்டினாலும் அவங்க கிட்ட கூட்டணி வைப்பாரு. அந்த மாதிரி நம்ம தளபதி வந்து நல் மனசுள்ள தளபதி, நல்ல இதயம் உள்ள தளபதி, யாருக்கிட்டயும் பகைமை மனசு வைக்காம நல் உறவோட போகிற தளபதி. அதனால வந்து இதனால யார் வந்து சேர்வதனால ஒன்னும் வந்து பெருசா வாரி கொடுக்க போவதில்லை. ஆனாலும் நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் தலைவர் ஏதாவது கொடுப்பாரான்னு உட்காந்து நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஏன்னா கட்சி என்பது இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே எவன் ஒருத்தன் திமுக பேசினா அவன் வச்சு செய்யறது தான், இதுதான் வேலை. இப்ப கூட நான் சமீபத்துல பார்த்தேன், ஒருத்தன் இருக்கான், எவனோ ஒரு பாஸ்டர் போலக்குது, அந்த ஆள் பேர் எனக்கு தெரியல, பிஜேபியில. ஆமா, அந்த பதிவை பார்க்கும்போது எரியுது. அவன் வந்து பேசுறான், சில்லற பையன். அவன் ஃப்ராடு பாஸ்டரா இருப்பான். நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்தவ, நானும் வந்து ஒரு மத போதகர் மாதிரி தான். நானும் வந்து நிறைய வந்து பைபிள்ல இருக்கிற வந்து நான் உண்மையான கிறிஸ்தவளா இருக்கிறேன். நான் வந்து என்னைக்குமே வந்து கிறிஸ்துவருக்கு அப்பாற்பட்டு நான் அந்த கிறிஸ்துவன்றது ஒரு வெறியோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் பிஜேபி பக்கம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா அது அகேன்ஸ்ட் அவர் கிறிஸ்டியானிட்டி. புரியுதா? அதனால இப்படி இருக்கிற ஆளு இவன் பிஜேபியில உக்காந்துன்னு கால் மேல கால் போட்டுன்னு எவ்வளவு கேவலமா நம்ம முதலமைச்சரை பேசுறான், எவ்வளவு கேவலமா திமுக பேசுறான். இவனை நான் வெற்றி செய்யணும்னு இருக்கிறேன் நானு. ஏன்னா இவன் தான் சொல்லுவேன், இவனுக்கு மரியாதையே கிடையாது. அவன்லாம் ஒரு பாஸ்டர். யார் கொடுத்தா அவனுக்கு பாஸ்டர்? யார் கொடுத்தா? எந்த கோயிலுக்கு நீ பாஸ்டர் ஆகிற? பிராடு பையில நீ இல்ல. அவனை எதிர்த்து ஒரு பெரிய போர் கொடியே பண்ண போற. அவன் ஒண்ணு வாய மூடணும். நாம திமுக காரங்க வந்து இதெல்லாம் அடக்கி வைக்கணும். அதாவது அவங்கள பத்தி யாராவது ஒருத்தர் பேசணும், எப்படி குதிக்கிறீங்க? இவன் ஒண்ணு இல்லாத ஒரு லூசு பையன், மென்டலா இருப்பான்னு நினைக்கிறேன். வார்டுல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுலாம் அவனை. மேடம் வந்து பிரேமலதா வந்து சீட்டுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே உங்க இந்த இதுல பாராளுமன்ற தேர்தலை வந்து பிஜேபியோட கூட்டணி. ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலனும் கிடைக்காது. ஒருவேளை இவங்க ஏதாவது சீட்டு டிமாண்ட் பண்ணி ஸ்டாலின் அவங்களுக்கு சேர்ந்தாங்களா, இல்லை உண்மையிலே மனசார வந்து இவங்கள போனால் தான் நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தாங்க. 2016 திமுகவும் விஜயகாந்த் கட்சியை சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி கலைஞர் கூட பழம் நழுவி பால் விழு போதுன்னு பழம் நழுவி அது தரையில் விழுந்துச்சு. திடீர்னு நான் நினைக்கிறேன், ஒருவேளை அன்பு சகோதரி பிரேமலதா கனவுல விஜயகாந்த் வந்து நான் ஏற்கனவே 16 தப்பு பண்ணிட்டேன், மீண்டும் அந்த தப்பு பண்ணாத, நமக்கு நம்ம கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருத்தமான தலைவர் முதல்வர் ஸ்டாலின் போய் அங்கே போய் சேர்ந்துரு அப்படின்னு அவர் கனவுல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, தலைவர் கலைஞர் தலைமை வச்சாரு. அதனால அந்த கனவுல வந்து அந்த அம்மா மட்டும் கனவுல கேப்டன் வந்திருக்க மாட்டாரு. அவர் தம்பி சுதீஷ் மகன் கனவுல வந்து சரி நம்ம தப்பு பண்ணிட்டேன், நம்ம வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டாரு, மீண்டும் அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனம் திருந்தி சந்தோஷத்துடன் அண்ணாரிவாளை வந்து
முதல்வரை சந்தித்து சேர்ந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அந்த அதுக்கான பலனும் ஒன்றும் கிடைச்சிச்சு. அவருக்கு கூட்டணி தலைமைந்திர பிரிவில் அவர் சுதீஷ் அவர்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ திமுக 2 எம்பி சீட் கொடுத்தாலும் கூட அவருக்கு, அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா மு.க. ஸ்டாலின், அவர் வந்து ஒரு கூட்டணி கட்சி தர்மத்தை மதிக்கிறாங்கிறது இந்த ஒதுக்கீடுன்னு நினைச்சுக்கலாம். தாராளம் நினைக்கலாம். இன்னொன்று, திமுக காரங்கெல்லாம் ஒரே குடும்பம். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு கல்யாணம் வைக்கிறோம், யாரை வரவேற்பு பண்ணுவோம்? அடுத்தவங்கள வரவேற்பு பண்ணி உட்கார வச்சு நம்ம நின்று அவங்களுக்கு பரிமாறம் பண்ணணும். சமயத்துக்கு சோறு கூட கிடைக்காது. யார்? நம்ம வீட்டாளர்களுக்கு. யாரு? மாப்பிள்ளைக்கு கூட சோறு கிடைக்காது, மாப்பிள்ளை அப்பா அம்மா கூட கிடைக்காது. வந்தவள் உபசரிக்கிறது. அதனாலதான் நம்ம கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொண்டு தியாகம் பண்ணி அவ கட்சி இருந்து வர்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அவன் நினைச்சா பிஜேபி பக்கம் போகலாம், அவன் நினைச்சா அதிமுக போகலாம், அவன் நினைச்சா சின்ன பையன் கட்சி விஜய் கட்சிக்கு போகலாம். அதையெல்லாம் போகாம விஜய் என்னைய பொறுத்த ஸ்மால் பாய். அப்ப இன்னொன்னு சொல்ல போனா கொள்ள பேர் தெரியாது, நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். நான் 77 அரசியல் பண்ணுவேன். பிடிஆர் ஸ்டூடெண்ட். அவர் தலைமையில் எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஒரு எல்லாத்தையும் சொல்லாத ஒரு இது சொல்ற ரகசியத்தை, விஜய் கட்சியில் இருக்கிறவன் 5 வயசுலேருந்து 17 வயசு இருக்கிறவன் அவன் கட்சியில் இருக்கான். ஓட்டு போடாத பாதி இருக்கான். அது எந்த அரசியல்வாதி எவனா சொல்லுங்க. அதை வச்சுதான் வந்து இல்ல அது சொல்லுங்க. இவங்க வந்து இந்த அயர்மீன் மாதிரி விச்சுன்னு தவிக்கிட்டியா. திமுக வந்து திமுங்கலம் மேல வந்தா இந்த அயர்மீன் சின்ன பையனை ஒரு வேண்டிக்க மாட்டேன். ஓட்டு போடாதமே பாதி பேர். அந்த பாதியில இப்ப சைவர்ல நிக்கிறான் இந்த ஆள். இவன் என்ன எவன்ட்டு ஓட்டு போடுவேன்? ஒண்ணு. ரெண்டாவது, சினிமா நடிகருங்கிறது வேற. சினிமா நடிகர் வந்த போது சிரஞ்சீவி காட்டலுமா, விஜயகாந்த் காட்டலுமா பார்ப்பாங்க. ஓட்டு போடுறதுக்கு அது தனி. ரெண்டாவது, எனக்கு இன்னொன்று புரியாம இருக்கு. மக்கள்ங்கிறாங்க. மக்கள் எங்க இருக்கான்? பூரா அவையாவே கட்சியில் இருக்கான். பூரா அவையாவே கட்சியில வந்து ஆண்களா பெண்களா மெம்பர் இருக்காங்க, எல்லாம் பண்றான். இந்த பொதுமக்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா அதுதான் ஓட்டு போடுவேன் தவிர, விஜய் வீட்டுல கொடுத்தா விஜய் பொண்டாட்டி கூட டிஎம்கே ஓட்டு போடு. 2000 கொடுத்தா 2000 கொடுத்தா இல்ல 2000 கொடுத்தா திரிஷா கூட ஓட்டு போடுவேன். அப்ப இந்த வாட்டி திமுக 2000 இல்ல சொல்ல வர துட்டு கொடுத்தா இல்ல. நான் ஏற்கனவே நீங்க 5000 கொடுத்தது நீங்க வந்து மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு விமர்சனம். இல்ல 2000 கொடுப்பீங்க. பொதுமக்கள் நன்கொடை எங்கள் குமிய அந்த நன்கொடை எடுத்து நாங்க தருவோம். உங்க கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருவோம். இது தேர்தலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பார்த்து கட்சியில பிஜேபிக்கு 10,000 கோடி தர்றேன். அது மாதிரி எங்க கட்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்க 1000 கோடி தர்றேன். 1000 கோடி கொடுக்கலாம் சார். ஆனால் நீ வந்து தேர்தல் திறமை இருந்த புடி சவால் பண்ணீங்க. புடி தேர்தலை கவனிச்சுக்கங்க. நாம் தமிழர் கட்சியாளர் கேள்வி வந்து சொல்றாரு, தேர்தலை முடிஞ்சா பாத்துக்கங்க. திமுகவுடைய உங்களுடைய ஆதரவு நல்லா தெரியுது. நீங்க சாட்சி மாதிரி திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா திரிஷாவோட கல்யாணத்துக்கு சின்ன பையன் சொல்றாரு, நான் சொல்லல, சின்ன பையன் விஜய் வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னது மாதிரி 17 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அவங்களோட ரசிகரா இருக்காங்க. அதான் உண்மை சார், அதான் உண்மை. அதான் ஒரு குட்டி பையன் சொல்றாரு. சரி, இதை வச்சு அவர் ஒரு வாக்கு வங்கியை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோணல் எனக்கு என்னமோ தோணலைங்க. ஏன்னா வந்து எல்லாமே இவர் சொன்ன மாதிரி, மிஸ்டர் கட்டபொம்மன் சார் சொன்ன மாதிரி, சமீந்தார் சொன்ன மாதிரி, எல்லாமே வயது குறைவானவர்கள், வாக்கு வங்கிக்கு வராதவங்க தான். அதை ஒரு குட்டி பையன் சீவிடுவேன் குட்டி பையன் ஸ்கூலுக்கு போவாம, அதெல்லாம் வந்து அது இன்னொரு விஷயம். இன்னொன்னு கேளுங்க, என் ஆபீஸ்க்கு ஒருத்தர் வருவாங்க, ஒரு சின்ன பையன். அவன் வந்து கேக்குறான், நான் விஜய் பார்த்தாகணும். அந்த குட்டி பையன் சொல்றான், 5 வயசு 6 வயசு, விஜய் பார்த்தாகணுமா, நான் விஜய் பார்த்தாகணும். இந்த மாதிரி இவர் சொன்ன மாதிரி அதை தான் சொல்றாங்களே தவிர, எனக்கு வந்து என்னன்னா, தளபதி வந்து இத விஜய ஒரு ஃபேக்ஷனா எடுத்து நம்ம யாரும் பேசுறோம். ரெண்டாவது அவங்க குடும்ப கதையெல்லாம் நம்ம பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க எதனா வச்சுக்கிட்டு போறாங்க, யாரைனா கூப்பிட்டு போறாங்க, அதை பத்தி இல்லை. இதுல வந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை. ஆனா இந்த சினிமாக்காரனுங்க தான் வந்து அரசியலை குழப்பிட்டு அரசியல் சுமூகமான நிலைகளை வந்து
நாசமாக்குவதே இந்த சினிமாக்காரங்க தான். இன்னொரு விஷயம், விஜய் இப்ப சீமான் வந்து 234 தொகுதியில தனிச்சு நிப்பன்னு சொன்னாங்க. வெட்டி முடிச்சிருவாரு. சீட்டு நிக்கிறது கூட ஆள் இல்ல அப்படிங்கிறது. அதாங்க, அததான் சொல்றேன், வெட்டி முடிச்சிருவாருன்றான். ஏன்னா தப்பா நினைக்க, ஏற்கனவே நான் சீமான சின்ன பையன் சீமான் தான் சொல்லுவேன். இப்ப அவன் பெரிய ஆளாகி சின்ன பையன் விஜய் வந்துட்டான். எப்படி பெரிய ஆள்னா, தைரியமா ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது வேற விஷயம். 234 தொகுதியில போட்டு வர்றேன். 234 ஆளு இருந்தாலே போதும். யாரு 500 ஆளு கூட வேணாம். அவன் கட்சியில எத்தனையோ லட்சம் இருக்கு. 234 கிடையாது, 234 பேர் இருந்தாலே போதும், எலெக்ஷன் நிக்கலாம். ப்ரொபோசல் பண்ண வேண்டியது இல்லை. ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு 10 MP MLA ஓட்டு போடணும், பிரதமருக்கு ஓட்டு போடணும். இதுக்கு அவனே நிக்கலாம், அவனே வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், டம்மியா ஒருத்தனை சேர்க்கலாம். திமுக கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறது உறுதியாகி போச்சு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு, ஏன்னா விஜய் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாரு, சீமான் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பாரு அப்படிங்கிற சூழ்நிலை இந்த முறைங்க. இல்ல இந்த முறை இல்லைங்க, இந்த முறை வந்து சீமான் வந்து வாக்கு வங்கி குறையும் இந்த முறை. ஏன்னா வந்து அவருடைய இருக்க தொண்டர்கள் எல்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, டெஃபினட்டா இந்த முறை பார்ப்பாங்க. எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேங்க, நீ எந்த கட்சியிலங்கன்னு கேட்டேன். அதிமுக திமுக. இல்லைங்க, நான் சீமான் கட்சி சீட்டு கொடுத்துட்டாங்க, நான் நிக்கிறேன், பிரச்சாரம் பண்ணுகிறேன் நாங்க. ஐயோ சந்தோஷமா பண்ணுங்கன்னு. அதாவது என்னென்ன வந்து இந்த தலைவன் வந்து சீமான் என்ற ஒரு மனிதன் தன்னுடைய வளர்ச்சிக்காக கட்சியை ஆரம்பிச்சு ஒரு கூட்டணி வந்து ஏன் சேர்றாங்கன்னா, தன்னுடைய தொண்டர்கள் வளரணும், தன்னுடைய தொண்டர்கள் 4 பேர் MLA போடாதான் தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியும். கட்சியை விடுங்க, தொண்டனை வளர்க்க முடியும். இது வந்து அன்னையிலேருந்து இன்ன வரை இதே ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு. அதாவது தனி இயக்கத்துல. இந்த முறை சீமான் படுதோல்வி அடைவார். இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் காங்கிரஸ்ல வந்து செல்வப்பொருளுக்கு எம்பிசிக்கு ஒன்று கொடுத்தாங்க. அந்த சீட்டை வந்து கார்த்திக் சிதம்பரம், தங்கபாடு இவங்கெல்லாம் போய் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது, பெரிய தலைவர்கள் இருக்கும்போது மதிப்புக்குரிய செல்வப்பருந்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அதை கொடுத்துருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு பாராட்டுக்குரிய பெரிய இல்ல நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச தகவல். சீட்டு கொடுக்கறது பெருந்தகை கிடையாது, சிதம்பரம் கிடையாது. சீட்டு கேட்கறது இல்ல. இதனுடைய உண்மையானது நான் எம்ஏ அரசியல் தெரிஞ்சனால சொல்றேன். மேலிடத்துல ராகுல் காந்தி ஒரு மீனாட்சி நடராஜன், இன்னொருத்தர் எவனோ ஒருத்தர் இந்த அலைன்ஸுக்கு கெடுதலா இந்த மாதிரி பேர் சொல்ல தெரியல, இந்த நம்ம பொறுப்பாளர் போட்டுருக்காங்களா இல்ல அவன்ல இது மிதுன் சக்கரவர்த்தி இல்ல, பேர் என்னமோ பேர் என்னமோ சக்கரவர்த்தி என்ன இல்ல இல்ல அவருக்கு மீனாட்சி நடராஜனுக்கு தான் சிபாரிசு பண்ணது. அது ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, என்ன இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஹிந்திக்காரங்க, வடநாட்டுக்காரங்க, ஹிந்திக்கு கொடுத்தான்னு பேசுவாங்க. 2வது இவன் துரோகி ஒருத்தன் மீனாட்சி நடராஜன் தமிழ்நாட்டு இருந்தாலும் கூட ஹிந்திக்காரங்க, வடநாட்டுக்காரங்க. 2வது வந்து இது நம்ம சாய்ஸ் இல்லை, அவரு சோனியாவை ராகுல் யாரை சொல்றாங்களோ தருவன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை சொல்லிட்டாங்க. இதை சொன்னது ரெக்கமெண்ட் பண்ணது ராகுல் காந்தி. காரணம் 3-4 ஸ்டேட்டுக்கு, ஆமா கிருஷ்ணாவூர் தமிழ்நாட்டுக்காரு, 3-4 ஸ்டேட்டுக்கு பொறுப்பாளர் இருந்திருக்காரு, செக்ரட்டரியா இருந்திருக்காரு. ரொம்ப ஏழை, அவர் பேங்க் பேலன்ஸே 2000 ரூபாங்கிறாங்க. அதனால ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுறேன். சிதம்பரம் என்னதான் இருந்தாலும் அவர் பணக்காரர், இங்க கேட்கிற தங்கபாலு பணக்காரர் இல்ல. சந்தோஷம் மட்டும் இல்ல, இது உண்மையான வந்து கட்சி உழைப்பவனுக்கு கொடுத்த ஒரு வெகுமதி. வெகுமதி, ஆமா. இந்த மாதிரி ஒரு கட்சிகளுமே இந்த மாதிரி உண்மையான தொண்டர்களை ஆராய்ந்து வெகுமதிகளை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். செய்தி என்னன்னா, ராகுல் காந்தி கூட திமுக அப்படியே விஜய் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டதா சொல்றாங்க. ஆனா உண்மையா போய் தெரியாது. பட் ஆனா சோனியா காந்தி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. திமுக ஒரு நம்பிக்கையான கட்சி, ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, அந்த நம்பிக்கையான கட்சி பேசுறீங்க. நம்பிக்கை இல்லாத பேசுறீங்க. அன்னைக்கு வந்து
ராகுல் காந்தி வந்து அந்த நிலப்பாடு அவ்வளவு மோசமா அந்த டைம்ல நீ ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொன்னதே நம்ம தலைவர் தளபதி தான். அந்த நன்றியை நினைச்சு பார்க்கணும்ல. வந்த நாம் தமிழர் கட்சி கட்டபொம்மன் அவர்களுக்கும் வணக்கம். நன்றி. அமர் திராவிட இயக்க தலைவி சிறப்பாக சொன்னாங்க. வணக்கம். வணக்கம்.